வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ், அதாவது 12வது தமிழ் புக்கில் இருந்து இயல் 1 நம்ம வீடியோவை பார்க்க போகிறோம். இதுவரை பார்த்தீங்கன்னா 11ஆம் வகுப்பு வரை இயல் வாரியாக வீடியோ போட்டாச்சு. இது 12வது தமிழ் புக்கில் இருந்து இயல் 1 வீடியோ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதாவது பேப்பர் 1 பேப்பர் 2க்கு 30 மதிப்பெண்கள் இருக்குது, டிஎன்பிசிக்கு 100 மதிப்பெண்கள் இருக்குது தமிழில் இருந்து. ஓகேங்களா? இதுவரை பார்த்தீங்கன்னா நிறையா வீடியோ போட்டிருக்கோம். ஓகேங்களா? உங்களுக்கு பிடிஎஃப், அதாவது வினா வங்கியாக வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். 97 89 51 92 66. ஓகேங்களா? எனக்கு கால் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த வினா வங்கியை எப்படி வாங்கிறது அப்படிங்கிற வீடியோவை உங்களுக்கு நான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் வினா வங்கியை வாங்கி நம்ம படிச்சுக்கலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோவுக்கு போவோம். கொஷின் நம்பர் 1 பாரு, 12வது தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய இயல் 1. கொஷின் நம்பர் 1 பாருங்க. போலந்து நாட்டின் வர்ஷா பல்கலைக்கழகத்தில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றியவர். போலந்து நாட்டின் வர்ஷா பல்கலைக்கழகத்தின் தமிழ் பேராசிரியராக பணியாற்றியவர் அப்படின்னா தீசு நடராஜன். ஒரு கிராமத்து நதி என்னும் நூலிற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். கிராமத்து நதி என்னும் நூலிற்காக சாகித்ய அகாடமிக் விருது பெற்றவர் யார் அப்படின்னா சிற்பி பாலசுப்ரமணியம். 3, திருக்குறளின் அமைச்சியலில் காணப்படும் அதிகாரங்களின் எண்ணிக்கை 32. திருக்குறளின் அமைச்சியலில் காணப்படும் அதிகாரங்களின் எண்ணிக்கை 32. அடுத்து பாருங்க. கொஸ்டின் நம்பர் 4, பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்துக. ஓகேங்களா? நூல் ஆசிரியர் பாரதியின் கடிதங்கள் பத்மநாதன். அப்போ 3,1. அப்போ பாருங்க, பட்டியல் 1 பட்டியல் 2 நூல் ஆசிரியர் பாரதியின் கடிதங்கள் பத்மநாபன். அப்போ 3, இலக்கண உலகில் புதிய பார்வை டாக்டர் பொர்கோ. அப்போ 1, தமிழ் அழகியல் டிசி நடராஜன். அப்போ 4, காட்டுவாத்து பிச்சமூர்த்தி. அப்போ 2. பாருங்க, இதுக்கு பாரதியின் கடிதங்கள் பத்மநாபன், இலக்கண உலகில் புதிய பார்வை டாக்டர் பொர்கோ, தமிழ் அழகியல் தீசு நடராஜன், காட்டுவாத்து பிச்சமூர்த்தி. அப்போ ஆன்சர் 3, 1, 4, 2. ஆன்சர் சி. அடுத்து பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. நூல் ஆசிரியர் பாருங்க, நெல்லூர் அரிசி எழுதுனது யாருன்னா அகிலன். அப்போ 4, சுவரொட்டிகள் முத்துசாமி 1, பத்துப்பாட்டு ஆராய்ச்சி அப்படிங்கிறது ராஜமாணிக்கனார். அப்போ 2, இயற்கைக்கு திரும்பும் பாதை மசானா பூகோகா. அப்போ 3. மறுபடியும் பாருங்க, நெல்லூர் அரிசி அகிலன், சுவரொட்டிகள் முத்துசாமி, பத்துப்பாட்டு ஆராய்ச்சி ராஜமாணிக்கனார், இயற்கைக்கு திரும்பும் பாதை மாசானா பூகோகா. அப்போ ஆன்சர் 4, 1, 2, 3. 4, 1, 2, 3. ஆன்சர் டி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 5, சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏமாப்புனையை சுடும். சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏமாப்புனையை சுடும். இக்குறட்பில் பயின்று வரும் அணி ஏகாதேச உருபுக அணி. ஆன்சர் சி. பாரதியின் கண்ணன் பாட்டு, நாட்டுப்பாட்டு, பாப்பா பாட்டு, முரசு பாட்டு ஆகியவற்றை பதிப்பித்தவர் யார் அப்படின்னா சு நெல்லையப்பர். கொஸ்டின் நம்பர் 8, தண்டி அலங்காரம் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை அறிக.
தண்டி அலங்காரம் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. அணி இலக்கணத்தை கூறும் சிறப்பான நூல்களில் ஒன்று தண்டி அலங்காரம். சரி. அப்போ அணி இலக்கணத்தை கூறும் சிறப்பான நூல்களில் ஒன்று தண்டி அலங்காரம். சரி. காவிய தர்ஷம் என்னும் வடமொழி இலக்கண நூலை தழுவி எழுதப்பட்ட இந்நூலின் ஆசிரியர் தண்டி. அப்போ இதுவும் சரி. இந்நூல் பொதுவியல், பொருளணியல், சொல்லணியல், எழுத்தணியல் என 4 பெரும் பிரிவுகளை உடையது. அப்போ தவறு. அப்போ கூற்று 1, 2 மட்டும் சரி. ஆன்சர் ஏ. அடுத்து பாருங்க 9. அன்பும் அறனும் உடைந்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இக்குறட்பாவில் பயின்று வந்துள்ள அணி நிரல் நிறை அணி. ஆன்சர் ஏ. அடுத்து 10ஆம் கொஸ்டின். அணி இலக்கணத்தை மட்டும் கூறும் இலக்கண நூல்களில் இடம்பெறாதது எது? அப்போ அணி இலக்கணத்தை மட்டும் கூறும் இலக்கண நூல்களில் இடம்பெறாதது. அப்போ அணி இலக்கணத்தை பற்றி சொல்லக்கூடிய நூல் தண்டி அலங்காரம், மாரண அலங்காரம், கோலானந்தம். இது 3மே அணி இலக்கணத்தை பற்றி சொல்லக்கூடிய நூல். அணி இலக்கணத்தை பற்றி சொல்லாதது பார்த்தீங்கன்னா முத்து வீரியம். அப்போ இதுக்கு ஆன்சர் டி தான் இதுக்கு சரியான ஆன்சர், முத்து வீரியம். 11வது கொஸ்டின். பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. சுற்றுச்சூழல் கல்வி பா ரவி. அப்போ 2 கமா. கருப்பு மலர்கள் நான் காமராஜர் 1 கமா. வானம் வசப்படும் பிரபஞ்சன். அப்போ 4 கமா. கம்பர் யார்? வாசு பா மாணிக்கம். மறுபடியும் பாருங்க. சுற்றுச்சூழல் கல்வி பா ரவி. கருப்பு மலர்கள் நா காமராஜர். வானம் வசப்படும் பிரபஞ்சன் கம்பர் யார்? வாசு பா மாணிக்கம். அப்போ ஆன்சர் 2 கமா 1 கமா 4 கமா 3. ஆன்சர் பி. அடுத்து பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. நூல் ஆசிரியர் பக்தாச்சல பாரதி. பண்பாட்டு மானிடவியல். அப்போ 2 கமா. பூமணி கொம்பை 1 கமா. சிற்பி பாலசுப்ரமணியம் நிலா பூ. அப்போ 4 கமா. மயூரம் வேதநாயகம் திருவருள் அந்தாதி 3 கமா. மறுபடியும் பாருங்க. பக்தாச்சல பாரதி பண்பாட்டு மானிடவியல், பூமணி கொம்பை, சிற்பி பாலசுப்ரமணியம் நிலவு பூ, மயூரம் வேதநாயகம் திருவருள் அந்தாதி. அப்போ ஆன்சர் 2 கமா 1 கமா 4 கமா 3. ஆன்சர் சி. அடுத்து பாருங்க. கொஸ்டின் நம்பர் 13. பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. நூல் ஆசிரியர் சக்கரவர்த்தி திருமகன் ராஜாஜி 4 கமா. வயிறுகள் பூமணி 3 கமா. சிறை அனுராதா ரமணன் 2 கமா. ஒரு புளிய மரத்தின் கதை சுந்தர ராமசாமி. அப்போ 1 கமா. மறுபடியும் பாருங்க. சக்கரவர்த்தி திருமகன் ராஜாஜி, வயிறுகள் பூமணி, சிறை அனுராதா ரமணன், ஒரு புளிய மரத்தின் கதை சுந்தர ராமசாமி. அப்போ ஆன்சர் 4 கமா 3 கமா 2 கமா 1. ஆன்சர் ஏ. அடுத்தது அன்பு உலா இனி நாம் ஓர் ஐவர்கள் உலார் ஆனோம். இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல். அன்பு உலா இனி நாம் ஓர் ஐவர்கள் உலர் ஆனோம். இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் கம்பராமாயணம். அடுத்து பாருங்க. கொஸ்டின் நம்பர் 15. ஓங்களிடை வந்து உயர்ந்தோர் தொழு விளங்கி ஏங்குதொழி நீர் நாளத்து இருளக் கற்றும். இவ்வடிகள் பயின்று வந்துள்ள அணி. ஓங்களிடை வந்து உயர்ந்தோர் தொழு விளங்கி ஏங்கலி நீர் நாளத்து இருள கற்றும். இவ்வடிகள் பயின்று வந்துள்ள அணி பொருள் வேற்றுமை அணி. ஆன்சர் டி. அடுத்து பாருங்க. பரவி சு செல்லையப்ப
தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. நெல்லை தென்றல் என்னும் கவிதை நூலை எழுதினார். நெல்லை தென்றல் என்னும் கவிதை நூலை எழுதினார். சரி. லோகா பகாரி தேசபக்தன் ஆகிய இரு இதழ்களின் துணை ஆசிரியராக பிறகு ஆசிரியராக பணியாற்றினார். சரி. பாரதி நடத்திய இந்தியா விஜயா ஆகிய இதழ்களில் துணை ஆசிரியராக பணியாற்றியவர். தவறு. அப்போ கூற்று 1, 2 மட்டும் சரி. ஆன்சர் சி. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 17. பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. நூலு ஆசிரியர். பாருங்க, பூஜ்ஜியங்களின் சங்கிலி சிற்பி பாலசுப்ரமணியம். அப்போ 2 கமா. விதையனும் மொழி தி சு நடராஜன். அப்போ 1 கமா. உய்யும் வழி சு நெல்லையப்பர். 4 கமா. பூமி சாஸ்திரம் ஆறுமுக நாவலர். அப்போ ஆன்சர் பாருங்கள், பூஜ்ஜியங்களின் சங்கிலி சிற்பி பாலசுப்ரமணியம். கவிதை எனும் மொழி தி சு நடராஜன். உய்யும் வழி சு நெல்லையப்பர். பூமி சாஸ்திரம் ஆறுமுக நாவலர். அப்போ ஆன்சர் 2 கமா 1 கமா 4 கமா 3. ஆன்சர் பி. புவி வெப்பமடைதல் மனிதன் உருவாக்கி கொண்ட சிக்கலே என்று கூறிய டேவிட் கிங் எந்த நாட்டை சேர்ந்த அறிவியல் கருத்தாளர்? யார்? டேவிட் கிங் எந்த நாட்டை சேர்ந்த அறிவியல் கருத்தாளர்? இங்கிலாந்து நாட்டை சார்ந்த அறிவியல் எழுத்தாளர். ஆன்சர் சி. அடுத்து பாருங்க, 19வது கொஸ்டின். கீழ்கண்ட கூற்றுகளை கவனித்து சரியான விடையை தேர்ந்தெடு. பாண்டியன் நெடுஞ்செழியனை பாட்டுடை தலைவனாக கொண்டது நெடுநல்வாடை. அப்போ பாண்டியன் நெடுஞ்செழியனை பாட்டுடை தலைவனாக கொண்டது நெடுநல்வாடை. சரி. நெடுநல்வாடை 10 பாட்டு நூல்களில் ஒன்று இது மற்றும் 188 அடிகளை கொண்டது. சரி. நெடுநல்வாடை ஆசிரியப்பாவால் இயற்றப்பட்டது. சரி. அப்போ கூற்று 1, 2, 3 சரி. அடுத்தது, ஐக்கிய நாடுகள் அவை எந்த ஆண்டு ரி ஜெனிரோவில் காலநிலை மாற்றம் பற்றி பணித்திட்டம் பேரவை உருவாக்கியது? 1992. கொஸ்டின் நம்பர் 21. கிழக்கு வாசல் உதயம் என்னும் இதழை நடத்தி வருபவர்? செல்வராஜ். கிழக்கு வாசல் உதயம் என்னும் இதழை நடத்தி வருபவர் யாருன்னா செல்வராஜ். பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. நூலு ஆசிரியர். நீர்வெளி அப்படின்னா ஐயப்ப மாதவன். அப்போ 3 கமா. மனித தீவுகள் உத்தம சோழன். 1 கமா. பிரதம முதலியார் சரித்திரம் மயூரம் வேதநாயகம் பிள்ளை. அப்போ 4 கமா. தமிழக பழங்குடிகள் பக்தவச்சல பாரதி. அப்போ 2 கமா. இப்போ 2 கமா. மறுபடியும் பாருங்கள், நீர்வெளி அப்படின்னா ஐயப்பா மாதவன். மனித தீவுகள் உத்தம சோழன். பரிதம முதலியார் சரித்திரம் மயூரம் வேதநாயகம். தமிழக பழங்குடிகள் பக்தவச்சல பாரதி. அப்போ 3 கமா 1 கமா 4 கமா 2. 3 கமா 1 கமா 4 கமா 2. ஆன்சர் சி. இந்திய வானிலை ஆய்வுத்துறையினர் எந்த ஆண்டை கடந்த 10 ஆண்டுகளில் மிகவும் வெப்பமான ஆண்டாக அறிவித்தனர்? இந்திய வானொலி ஆய்வுத்துறையினர் எந்த ஆண்டை கடந்த 110 ஆண்டுகளுக்கு மிகவும் வெப்பமான ஆண்டாக அறிவித்தனர்னா 2009. ஆன்சர் பி 2009. அடுத்த கொஸ்டின் நம்பர் 24 பாருங்க. திணை பால் எண் இடம் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. திணை பால் எண் இடம் ஆகியவை மொழியின் அடிப்படை பண்புகளாகும். சரி. தமிழ் மொழியில் பெயர் சொற்களும் வினை சொற்களும் திணை பால் எண் ஆகியவற்றால் உணர்த்துகின்றன. சரி. பயனிலை உள்ள தொடர்களில் அதன் வினைமுற்று எழுவாயுடன் திணை பாலு எண்ணு இடம் ஆகிய 4 வகை பொருத்தங்களால்
பொருத்தங்கள் உடையதாய் அமைகிறது. தவறு. அப்போ கூற்று 1 2 மட்டும் சரி, ஆன்சர் ஏ. கூற்று 1 2 மட்டும் சரி, ஆன்சர் ஏ. கொஸ்டின் நம்பர் 25. பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்துக. நூல் ஆசிரியர். ரூபாவதி அப்படிங்கிற நூலை எழுதியவர் யாருன்னா பரிதிமாற் கலைஞர். ரூபாவதி பரிதிமாற் கலைஞர். அப்போ 3 சூரிய நிழல். சூரிய நிழல் சிற்பி பாலசுப்ரமணியம். திறனாய்வு கலை தீசு நடராஜன். அப்போ 4 பாரதி வாழ்த்து பரவி பரளி சு நெல்லையப்பர். அப்போ 2 மறுபடியும் பாருங்க. ரூபாவதி பரிதிமாற் கலைஞர், சூரிய நிழல் சிற்பி பாலசுப்ரமணியம், திறனாய்வு கலை தீசு நடராஜன், பாரதி வாழ்த்து பரளி சு நெல்லையப்பர். அப்போ ஆன்சர் 3 1 4 2, ஆன்சர் சி. அடுத்தது நமது சொற்பொழிவை பொருட்படுத்த விரும்பாத நீ இங்கிருந்து எழுவாய். நீ இங்கிருந்தால் உனக்கே பிறர்க்கே பயனில்லை. இங்கிருந்து உன்னால் செயற்படு பொருள் இல்லை என்று எனது மாணவனை நோக்கி கூறியவர் திராவிட சாஸ்திரி. ஆன்சர் பி, திராவிட சாஸ்திரி. அடுத்து பாருங்க. கொஸ்டின் நம்பர் 27. பூ மாணிக்க வாசகர். பூ மாணிக்க வாசகர் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. கரிசல் எழுத்துக்களின் ஒருவராக இவர் தமிழ்நாடு அரசின் கூட்டுறவுத்துறையில் துணை பதிப்பாளராக பணியாற்றியவர். சரி. கருவேலம்பூக்கள் என்ற திரைப்படத்தை இயக்கியுள்ளார். கருவேலாம்பூக்கள் என்ற திரைப்படத்தை இயக்கியுள்ளார். தவறு. சரி. உரிமை தாகம் என்னும் சிறுகதை ரிதி என்னும் இவரது சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. தவறு. அப்போ கூற்று 1 2 மட்டும் சரி. அஞ்ஞாடி என்னும் புதினத்திற்காக பூமணி அவர்களின் சாகித்ய அகாடமிக் விருது பெற்ற ஆண்டு. அப்போ அஞ்ஞாடி என்னும் புதினத்திற்காக பூமணி அவர்கள் சாகித்ய அகாடமிக் விருது பெற்ற ஆண்டு 2014. ஆன்சர் டி. அடுத்து பாருங்க. கொஸ்டின் நம்பர் 29. பட்டியல் 1 பட்டியல் 2 பொருத்துக. நூல் ஆசிரியர். வம்சமணி தீபிகை கவி கேசரி சாமி தீட்சகர். இப்போ 4 நான் என்பது வேறொருவன் ஐயப்ப மாதவன். 1 நெடுநல் வாடை நக்கீர. 2 குருவி மறந்த வீடு செல்வராஜி. அப்போ 3 மறுபடியும் பாருங்க. வம்சமணி தீபிகை கவி கேசரி சாமி தீட்சிதர். நான் என்னும் வேறொருவன் ஐயப்ப மாதவன். நெடுநல் வாடை நக்கீரர். குருவி மறந்த வீடு செல்வராஜி. அப்போ ஆன்சர் 4 1 2 3, ஆன்சர் டி. இடுக வென்றோ சுடுக வென்றோ படுவழி படுக இப்புகழ் வெய்யோன் தலையே. இப்படிகள் இடம்பெற்றுள்ள நூல். இடுக வென்று சுடுக வென்று படுக வழி படுக இப்புகழ் செய் வெய்யோன் தலையே. இப்படிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. ஆன்சர் பி, புறநானூறு. அடுத்து பாருங்க. கொஸ்டின் நம்பர் 31. பாரதியார் அவர் தம் மறைவுக்கு முன்னர் கடைசியாக யாருக்கு கடிதம் எழுதினார்? பாரதியார் அவர் தம் மறைவிற்கு முன்னர் கடைசியாக யாருக்கு கடிதம் எழுதினார்? குத்தி கேசவர். ஆன்சர் சி. அடுத்து பாருங்க. பொருள் மயக்கம் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. பண்புத்தொகை வினைத்தொகையாக வரும் சொற்கள் ஒரு சொல் என்னும் தன்மை கொண்டவை. சரி. பெயர்ச்சொல் வினைச்சொல் ஆகியவற்றிற்கு இடையில் நின்று பொருளை தெளிவாக உணர்த்தி நிற்கும் இடைச்சொற்களை பிரித்து எழுத வேண்டும். தவறு. உடம்பெடு மெய்கள் அமைந்த சொற்களில் உடம்பெடு மெய்களை சேர்ந்துதான் எழுத வேண்டும். சரி. அப்போ கூற்று
1 3 சரி. கூற்று 1 3 சரி. அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 33. பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. நூலு ஆசிரியர். நூலு ஆசிரியர். தொலைதூர வெளிச்சம் உத்தம சோழன். தொலைதூர வெளிச்சம் உத்தம சோழன். 4 கமா. சித்தாந்த சங்கிரகம். சித்தார்ந்த சங்கிரதம். சித்தார்ந்த சங்கிரதம். மாயூரம் வேதநாயக்கம். அப்போ 3 கமா. பாணர் இனவரையில். பாணர் இனவரவியல். பக்துவாச்சல பாரதி. 2 கமா. தாகம் கொண்ட மீனொன்று. தாகம் கொன்ற மீனொன்று. என் சத்தியமூர்த்தி. மறுபடியும் பாருங்க. தொலைதூர வெளிச்சம் உத்தம சோழன். சித்தாந்த சங்கிரகம் மயூரம் வேதநாயகம். பாணர் இனவரைவியல் பக்தாச்சல பாரதி. தாகம் கொண்ட மீனொன்று என் சத்தியமூர்த்தி. அப்போ ஆன்சர் 4 கமா 3 கமா 2 கமா 1. ஆன்சர் டி. பாருங்கள் 10 பாட்டு நூலான நெடுநல் வாடை என்ற நூலின் திணை துறை முறையே. திணை என்பது வாகை, துறை என்பது கூதிர் பாசறை. கூதிர் பாசறை. ஆன்சர் ஏ. ஆன்சர் ஏ. கொஸ்டின் நம்பர் 35. பொருள் மயக்கம். பொருள் மயக்கம் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. பன்மையை உணர்த்தும் கல் விகுதி சேர்ந்த சொற்களை பிரிக்காமல் எழுத வேண்டும். பன்மையை உணர்த்தும் கல் விகுதி சேர்ந்த சொற்களை பிரிக்காமல் எழுத வேண்டும். சரி. உரிச்சொற்களை பெயருடனும் வினையுடனும் பயன்படுத்தும் போது சேர்ந்தே எழுத வேண்டும். சரி. இரட்டைக்கிழவி சொற்களை சேர்த்து எழுதக்கூடாது. இரட்டைக்குலை சொற்களை சேர்த்து எழுதக்கூடாது. தவறு. அப்போ கூற்று 1 2 மட்டும் சரி. ஆன்சர் சி. 36. உயர்திணை என்மானர் மக்கட் சுட்டு அக்ரிணை என்மானர் அவரள பிறவே என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் அதிகாரம் தொல்காப்பியம் சொல்லதிகாரம். தொல்காப்பியம் சொல்லதிகாரம். தொல்காப்பியம் சொல்லதிகாரம். ஆன்சர் டி. கொஸ்டின் நம்பர் 37. தமிழாய் அறிவோம் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. இக்கு இச்சு இத்து இப்பு ஆகியவனவற்றின் பின் அவற்றின் அவ்வெழுத்து வரிசைகளே வரும் பிற மெய்கள் வரா. சரி. இரு இட்டு என்னும் மெய்களுக்கு பிறகு அவ்வெழுத்து வரிசைகளில் கா ச தா கா சா பா என்னும் வரிசைகளே வரும். சரி. அடுத்து பாருங்க. டா எர்ரு என்னும் எழுத்துக்கள் சொல்லின் முதலில் வரும். எடுத்துக்காட்டு டபாரம் ரபாரம். தவறு. அப்போ கூற்று 1 2 மட்டும் சரி. ஆன்சர் சி. முச்சங்கம் கூட்டி முதுபுலவர் தமைக்கூட்டி அச்சங்கம் துள்ளு அளப்பரிய பொருள் கூட்டி. இவ்வடிகளை பாடியவர் கண்ணதாசன். ஆன்சர் டி. கண்ணதாசன். கொஸ்டின் நம்பர் 39. நடுவண் அரசு எந்த ஆண்டு தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தை அமைத்தது? தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்தை அமைத்தது 2005 டிசம்பர் 23. பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. நூலு ஆசிரியர். ஜலாலுதீன். ஜலாலுதீன் அப்படின்னா திவான் இ சாம்ஸ் இ தப்ரிசி. அப்போ 2 கமா. பூ மாணிக்க வாசகர் அரும்பு 1 கமா. பரிதிமார் கலைஞர் கலாபதி 4 கமா. சிற்பி பாலசுப்ரமணியம் சிற்பயகம் சற்பயகம். அப்போ 3 கமா. மறுபடியும் பாருங்கள். ஜலாலுதீன் தீன்னா ஜலாலுதீன் திவான் இ சாம்ஸ் இ தப்ரிசி. பூ மாணிக்க வாசகர் அருப்பு. பரிதிமார் கலைஞர் கலாவதி. சிற்பி பாலசுப்ரமணியம் சற்பயாகம். அப்போ ஆன்சர் 2 கமா 1 கமா 4 கமா 3. கீழ்கண்ட எந்த மாநிலத்தில் உள்ள ஆனந்த் வேளாண்மை பல்கலைக்கழக விஞ்ஞானிகள்
மழையை கணிக்கும் அறிகுறிகள் குறித்து கூறினார்கள். அது பார்த்தீங்கன்னா குஜராத் மாநிலத்தில் உள்ள ஆனந்த வேளாண்மை பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் தான் மழையை கணிக்கும் அறிகுறிகள் குறித்து கூறினார்கள். கொஸ்டின் நம்பர் 42. சொல் பொருள். புதுப்பெயல்னா புது வெள்ளம், அப்போ 4 கமா. ஆர்காலி வெள்ளம் 3 கமா. புலம்பு தனிமை, அப்போ 1 கமா. கன்னி தலையில் சூடும் மாலை, அப்போ 2. மறுபடியும் பாருங்கள், புதுப்பெயல் அப்படின்னா புதுமலை, ஆர்காலி வெள்ளம், புலம்பு தனிமை, கன்னி தலையில் சூடும் மாலை. அப்போ ஆன்சர் 4 கமா 3 கமா 1 கமா 2, ஆன்சர் ஏ. அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 43. ஆறுமுக நாவலர் தொடர்பான கூற்றுகளில் சரியான கூற்றுகள் எவை? பெர்சிவல் பாதிரியார் விவிலியத்தை தமிழில் மொழிபெயர்க்க ஆறுமுக நாவலர் உதவினார், சரி. திருவாடுதுறை ஆதினம் ஆறுமுக அவர்களுக்கு நாவலர் பட்டம் வழங்கியது, சரி. திருவாடுதுறை ஆதினம் ஆறுமுக நாவலர் அவர்களுக்கு நாவலர் பட்டம் வழங்கியது. ஆறுமுக நாவலர் அவர்கள் தமது இல்லத்தில் அச்சுக்கூட நிறுவி பல நூல்களை அச்சிட்டார், சரி. அப்போ கூற்று 1, 2, 3 சரி, ஆன்சர் டி. கிபி 1805 முதல் கிபி 1861 ஆண்டு வரை ஆங்கிலத்தில் இருந்த நீதிமன்ற தீர்ப்புகளை முதலில் தமிழில் மொழிபெயர்த்தவர் மயூரம் வேதநாயகம், ஆன்சர் சி. அடுத்து 45. பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. சொல்லு பொருள். கவுல் அப்படின்னா கன்னம், கவுல் என்றால் கன்னம், 4 கமா. மா என்றால் விலங்கு, 3 கமா. அமலன் என்றால் ராமன், 2 கமா. இளவல் என்றால் தம்பி, 1 கமா. மறுபடியும் பாருங்க, அவுல் என்றால் கன்னம், மா என்றால் விலங்கு, அமலன் என்றால் ராமன், இளவல் என்றால் தம்பி. அப்போ ஆன்சர் 4 கமா 3 கமா 2 கமா 1, ஆன்சர் பி. அடுத்து பாருங்க, தமிழர் குடும்ப முறை தொடர்பான கூற்றுகளில் சரியான கூற்றுகள் எவை? இன்று நாம் வழங்கும் திருமணம், குடும்பம் ஆகிய 2 சொற்களாகவே தொல்காப்பியத்திலும் சங்க இலக்கியத்திலும் இடம்பெற்றுள்ளது, தவறு. அடுத்து பார்த்தீங்கன்னா, குடும்பம் என்ற சொல் முதலில் திருக்குறளில் தான் பயின்றது. அப்போ குடும்பம் என்பது முதல்ல எந்த நூலில் சொல்லியிருக்கிறாங்கன்னா திருக்குறளில் தான். அது எப்போனா 1029 பயின்று வருகிறது. அப்போ இது சரி. சங்க இலக்கியத்தில் குடம்பை, குடும்பு, கடும்பு ஆகிய சொற்கள் குடும்ப அமைப்போடு தொடர்புடையவை, சரி. அப்போ கூற்று 2, 3 சரி, கூற்று 2, 3 சரி, ஆன்சர் சி. கூற்று 2, 3 சரி, ஆன்சர் சி. இரவு குறியே இல்கை துள்ளும் மனையோர் கிளவி கேட்கும் வலியதுவே. இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம், ஆன்சர் டி. மகளிர் தம்மனை நும்மனை என மனைவியின் இல்லத்தையும் கணவனின் இல்லத்தையும் பிரித்து பேசும் போக்கினை டேஸில் காண முடிகிறது, அகநானூரில் காண முடிகிறது. கொஸ்டின் நம்பர் 45. பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. சொல்லு பொருள். உன்னூல் அப்படின்னா எண்ணத்து, அப்போ 2 கமா. அனகன்னா ராமன், 1 கமா. உவா அப்படின்னா அமாவாசை, அப்போ 4 கமா. உடுபதினா சந்திரன், அப்போ 3 கமா. மறுபடியும் பாருங்க, உன்னேல் அப்படின்னா எண்ணாதே. அனகன் அப்படின்னா ராமன். உவா அப்படின்னா அமாவாசை. உடுபதினா சந்திரன். அப்போ ஆன்சர் 2 கமா 1 கமா 4 கமா 3, ஆன்சர் சி. திறனாய்வு கலையை தமிழுக்கு அறிமுகப்படுத்தியவர்களில் குறிப்பிடத்தக்கவர். அப்போ திறனாய்வு கலையை தமிழுக்கு அறிமுகப்படுத்தியவர்களில் குறிப்பிடத்தக்கவர் யாருன்னா தீசு நடராஜன், ஆன்சர் சி. ஆன்சர் டி, ஆன்சர் டி, தீசு
நடராஜன். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 51. வம்சமணி தீபிகை. வம்சமணி தீபிகை தொடர்பான கூற்றுகளில் சரியான கூற்று எவை? எட்டயபுரம் மன்னர்களால் பரம்பரை வரலாறு பற்றி வம்சமணி தீபிகை என்னும் நூல் 1879ஆம் ஆண்டு 1879ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டது. சரி. வம்சமணி தீபிகை பதிப்பை திருத்தி வெளியிட ஆசை கொண்ட பாரதி ஆட்சி செய்த வெங்கடசுவரை எட்டப்பருக்கு 8/6/1919 கடிதம் எழுதினார். தவறு. வம்சமணி தீபிகை நூலின் மூல வடிவம் மறுபதிப்பமாக இலசைமணி என்பவரால் 2008ஆம் ஆண்டில் அப்படியே வெளியிடப்பட்டது. சரி. அப்போ கூற்று 1, 3 மட்டும் சரி. ஆன்சர் ஏ. திருமணத்திற்கு பின்பு கணவன் மனைவியின் இல்லத்திற்கு சென்று வாழ்வது நடைமுறையாக இருந்தது என கூறும் நூல். அப்போ திருமணத்திற்கு பின்பு கணவன் மனைவியின் இல்லத்திற்கு சென்று வாழ்வது நடைமுறையாக இருந்தது என கூறும் நூல் அகநானூறு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 53 பாருங்க. மீண்டும் மாந்த பழமை நலம் புதுக்கு தற்க மெய்சிலிக்க தமிழ் குயிலே என்று பாடியவர் சிற்பி பாலசுப்ரமணியம். கொஸ்டின் நம்பர் 54. பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. அடுத்து பாருங்க. முதல் கல் அப்படின்னா உத்தம சோழன். அப்போ 3 கமா. தமிழர் குடும்ப முறை பக்தாச்சல பாரதி 1 கமா. விருந்தினர் இல்லம் ஜலாலுதீன் ரூபி இப்போ 4 கமா. உரிமை தாகம் பூமணி இப்போ 2 கமா. மறுபடியும் பாருங்க. முதல் கல் உத்தம சோழன், தமிழர் குடும்ப முறை பக்தாச்சல பாரதி, விருந்தினர் இல்லம் ஜலாலுதீன் ரூபி, உரிமை தாகம் பூமணி. அப்போ ஆன்சர் 3 கமா 1 கமா 4 கமா 2. 3 கமா 1 கமா 4 கமா 2. ஆன்சர் சி. வசன நடை கைவந்த வள்ளலார் என புகழ்படுபவர் ஆறுமுக நாவலர். வசன நடை கைவந்த வள்ளலார் ஆறுமுக நாவலர். அடுத்து 56வது கொஸ்டின். பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. சொல்லு பொருள். செற்றார் அப்படின்னா பகைவர். அப்போ 4 கமா. கிளை அப்படின்னா உறவினர் 3 கமா. கடகம் அப்படின்னா ஓலைப்பெட்டி 2 கமா. திருகை அப்படின்னா மாவு அரைக்கும் கல். அப்போ 1. மறுபடியும் பாருங்கள். செற்றார் அப்படின்னா பகைவர், கிளை என்றால் உறவினர், கடகம் என்றால் ஓலைப்பெட்டி, திருகை அப்படின்னா மாவு அரைக்கும் கல். அப்போ ஆன்சர் 4 கமா 3 கமா 2 கமா 1. 4 கமா 3 கமா 2 கமா 1. ஆன்சர் டி. வங்கக்கடலிலும் அரபிக்கடலிலும் உருவாகும் புயல்களுக்கு பெயர்களை பரிந்துரை செய்யும் நாடுகளின் எண்ணிக்கை. அப்போ வங்கக்கடலிலும் அரபிக்கடலிலும் உருவாகும் புயல்களுக்கு பெயர்களை பரிந்துரை செய்யும் நாடுகளின் எண்ணிக்கை 8. நாடுகளின் எண்ணிக்கை 8. ஆன்சர் சி. கொஸ்டின் நம்பர் 58. பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. சொல் பொருள். பாருங்க. அணையம்னா நிறைவானது 3 கமா. கெர முனசு அப்படின்னா கிராம நிர்வாக அலுவலர். இப்போ 4 கமா. குறுக்கம் சிறிய நிலப்பரப்பு. குறுக்கம் என்றால் சிறிய நிலப்பரப்பு. வெள்ளங்காட்டினா விடியற் காலை. அப்போ 2 கமா. மறுபடியும் பாருங்க. அணையம் என்றால் நிறைவானது. கெரமுனுசு அப்படின்னா கிராம நிர்வாக அலுவலர். குறுக்கம் சிறிய நிலப்பரப்பு. வெள்ளங்காட்டினா விடியற் காலை. இப்போ ஆன்சர் 3 கமா 4 கமா 1 கமா 2. ஆன்சர் ஏ. அடுத்து பாருங்க. பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. நூல் ஆசிரியர். ஓகேங்களா. தனிப்பாசுர தொகை பரிதிமார் கலைஞர். மலையாள கவிதை சிற்பி பாலசுப்ரமணியம். இப்போ 1 கமா. சுகுணசுந்தரி மயூரம் வேதநாயகம் பிள்ளை. இப்போ 4 கமா.
இலக்கிய மணிவிடையல், இலக்கிய மணிவிடையல் பக்தாச்சல பாரதி. மறுபடியும் பாருங்கள், தனிப்பாசுர தோகை பரிதிமாற் கலைஞர், மலையாள கவிதை சிற்பி பாலசுப்ரமணியம், சுகுணசுந்தரி மயூரம் வேதநாயகம், இலக்கிய மானிடவியல் பக்தாச்சல பாரதி. இப்போ ஆன்சர் 2,1,4,3 ஆன்சர் பி. கொஸ்டின் நம்பர் 60. கொஸ்டின் நம்பர் 60. இன்று இன்று என்ற கவிதை குறும்படத்தை வெளியிட்டவர் ஐயப்ப மாதவன். ஆன்சர் டி, ஐயப்ப மாதவன். தாய்வழி சொத்துக்கள் பெண்டிற்கே போய் சேர்ந்தன என்பதை தெளிவாக விளக்கமாக கூறும் நூல். தாய்வழி சொத்துக்கள் பெண்டிற்கே போய் சேர்ந்தன என்பதை தெளிவாக விளக்கமாக கூறும் நூல் எதுனா குறுந்தொகை. அடுத்து பார்த்தீங்கன்னா பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. அதாவது நூல், ஆசிரியர். மயூரம் வேதநாயகம் சர்வ சமய சமரச கீர்த்தனை. அப்போ 3, பக்தாச்சல பாரதி தமிழர் மானிடவியல். அப்போ 1, பூமணி வெக்கை, பூமணி வெக்கை. அப்போ 4, பரிதிமாற் கலைஞர் நாடகவியல், பரிதிமாற் கலைஞர் நாடகவியல். அப்போ 2. மறுபடியும் பாருங்கள், மயூரம் வேதநாயகம் சர்வ சமய சமரச கீர்த்தனை, பக்தாச்சல பாரதி தமிழர் மானிடவியல், பூமணி வெக்கை, பரிதிமாற் கலைஞர் நாடகவியல். இப்போ ஆன்சர் 3,1,4,2 ஆன்சர் சி. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 63. பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. சொல் பொருள். ரோசி அப்படின்னா உரசுதல் 2, நெகஞ்சத முடிந்ததை 1, திருணை திண்ணை 4, கீழந்தார் புன்செய்யின் ஒரு பகுதி. அப்போ 3. மறுபடியும் பாருங்க, ரோசினா உரசுதல், நெகஞ்சத முடிந்ததை, திருணை திண்ணை, கீழந்தார் புன்செய்யின் ஒரு பகுதி. அப்போ ஆன்சர் 2,1,4,3 ஆன்சர் பி. மனையுரை மகளிருக்கு ஆடவர் உயிரே, மனையுரை மகளிருக்கு ஆடவர் உயிரே என கூறும் நூல் குறுந்தொகை. ஆன்சர் டி, குறுந்தொகை. 65வது கொஸ்டின். நும்மனை சிலம்பு கலியி அயரினும் எம்மனை வதுவை நல்வனம் கலிக என்ற பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் ஐங்குறு நூறு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 66. பாருங்க, மறியடை படுத்த மாண்பினை போல் மகனை நடுவனாக கொண்டு தலைவனும் தலையுயிர் வாழ்ந்திருக்கின்றன என கூறும் நூல் ஐங்குறு நூறு. ஆன்சர் டி. தமிழாய் எழுவோம் தொடர்பான கூற்றுகளில் சரியான கூற்று எவை? வல்லின மெய்யோடு சொல் முடியும், அப்படி முடிந்தால் தமிழ் சொல்லும் என்று உணர்க. எடுத்துக்காட்டு பார்க், தப்பு. தமிழில் சொல்லின் தொடக்கமாக மெய்யெழுத்துக்கள் வருவதில்லை, வரியின் தமிழில்லை. எடுத்துக்காட்டு பிரியா, சரி. வல்லின மெய்கள் ஈரெற்றுவாய் வாரா இட்டு எர்ரு என்னும் மெய்களை அடுத்து மெய்கள் வருவதில்லை. எடுத்துக்காட்டு காட்சி என்றெழுவது பிழை, காட்சி என்றெழுவது பிளவை. இது சரி. அப்போ கூற்று 2, 3 மட்டும் சரி. ஆன்சர் சி. கொஸ்டின் நம்பர் 68. பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. நூல் ஆசிரியர். பாருங்க, சிற்பி பாலசுப்ரமணியம் ஒளிப்பறவை. அப்போ 2, தீசு நடராஜன் தமிழின் பண்பாட்டு வெளிகள். அப்போ 1, சு நெல்லையப்ப வாவு சிதம்பரனார் வாழ்க்கை வரலாறு. அப்போ 4, மு வரதராஜனார் மொழி வரலாறு. அப்போ 3. மறுபடியும் பாருங்க, சிற்பி பாலசுப்ரமணியம் ஒளிப்பறவை, தீசு நடராஜன் தமிழின் பண்பாட்டு வெளிகள், சு நெல்லையப்ப வாவு சிதம்பரனாரின்
வாழ்க்கை வரலாறு. மு வரதராஜனர் மொழி வரலாறு. அப்போ ஆன்சர் 2,1,4,3 ஆன்சர் பி. ஆன்சர் பி. கொஸ்டின் நம்பர் 69. பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. அதிகாரங்களின் எண்ணிக்கை. அதிகாரங்களின் எண்ணிக்கை. இல்லறம். இல்லறத்தில் பார்த்தீங்கன்னா 20. அப்போ 2, துறவரவியல் 13. அப்போ 1, அரசியல் 25. 4, கற்பியல் 18. 3, மறுபடியும் பாருங்கள், இல்லறவியல் 20, துறவரவியல் 13, அரசியல் 25, கற்பியல் 18. இப்போ ஆன்சர் 2, 1, 4, 3. 2, 1, 4, 3 ஆன்சர் பி. அடுத்து பாருங்கள், என் மகள் ஒருத்தியும் பிறல் மகள் ஒருவனும் இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல். என் மகள் ஒருத்தியும் பிறல் மகன் ஒருவனும் இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் கலித்தொகை. அடுத்து பாருங்கள், கம்பரது காலம் டேஸ் நூற்றாண்டாகும். கம்பருடைய காலம் 12ஆம் நூற்றாண்டு. கம்பருடைய காலம் 11ஆம் நூற்றாண்டு. கம்பருடைய காலம் 12ஆம் நூற்றாண்டு. கம்பருடைய காலம் 12ஆம் நூற்றாண்டு. 72வது கொஸ்டின், பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. இளந்தமிழ். இளம் தமிழ் சிற்பி பாலசுப்ரமணியம். அப்போ 3, தமிழ் மொழியின் நடை அழகியல். தமிழ் மொழியின் நடை அழகியல் தீசு நடராஜன். அப்போ 1, தம்பி நெல்லையப்பருக்கு. தம்பி நெல்லையப்பருக்கு பாரதியார். 4, பிறகொரு நாள் கோடை. பிறகோடு நாள் கோடை ஐயப்ப மாதவன். அப்போ 2, மறுபடியும் பாருங்கள், இளந்தமிழ் சிற்பி பாலசுப்ரமணியம். தமிழ் மொழியின் நடை அழகியல் தீசு நடராஜன். தம்பி நெல்லையப்பருக்கு பாரதியார். பிறகொரு நாள் மேடை நாள் கோடை. பிறகொரு நாள் கோடை அப்படிங்கிறது ஐயப்ப மாதவன். அப்போ ஆன்சர் 3, 1, 4, 2 ஆன்சர் சி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 73. மனம் புரிந்த கணவனுக்கு மனைவியும் சேர்ந்து இல்லற வாழ்வில் ஈடுபடக்கூடிய தொடக்க கட்டம் மனந்தகம் ஆன்சர் சி. பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. அதிகாரங்களின் எண்ணிக்கை. பாயிரத்தில் எத்தனை அதிகாரம் இருக்குது? பாயிரம் 3 அதிகாரம் இருக்குது. அப்போ 3, ஊழியல் 1 அதிகாரம். அப்போ 4, களவியல் அப்படிங்கிறது 7. அப்போ 1, ஒளிவியல் அப்படிங்கிறது 13. அப்போ 2, மறுபடியும் பாருங்க, பாயிரம் 4, ஊழியல் 1, களவியல் 7, ஒளியியல் 13. அப்போ ஆன்சர் 3, 4, 1, 2 ஆன்சர் ஏ. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 75. தமிழர் குடும்ப முறை தொடர்பான கீழ்க்கண்ணும் கூற்றில் சரியானது எது? புறநானூற்றில் தற்காலிக தங்குமிடம் புக்கில் எனவும் வழங்கப்பெற்றது. புக்கில் எனவும் வழங்கப்பெற்றுள்ளது. சரி. திருமணத்திற்கு பின் கணவனும் மனைவியும் பெற்றோரிடமிருந்து பிரிந்து தனியாக வாழும் இடம் தன்மனை என அழைக்கப்படுகிறது. தன்மனை எனவும் வழங்கப்பெற்றுள்ளது. சரி. மனையோல் என்னும் சொல்லும் சங்க பாடல்களில் பயின்று வரும் சொல்லும் முனை என்பது வாழிடத்தை குறிக்கும் முதன்மை சொல் ஆகும். சரி. 2, 3 எல்லாமே சரி. கூற்று அனைத்தும் சரி. ஆன்சர் டி. மாண்டது என் மாயாய் பாசம் வந்தது வரம்பியில் காலம் பூண்டமா தவத்தின் செல்வம் என்று ராமனிடம் கூறியவர் சபரி. ஆன்சர் பி சபரி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 77. பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. நூல் ஆசிரியர் ஐயப்ப மாதவன். மலைக்கு பிறகும் மலை. இப்போ 2, 2, அடுத்தது உத்தம சோழன் கசக்கும் இனிமை 1, மயூரம் வேதநாயகம் பெண்மதி மாலை 4,
பக்தவச்சல பாரதி தமிழர் உணவு, தமிழர் உணவு. அப்போ 3 கமா. மறுபடியும் பாருங்க, ஐயப்ப மாதவன் மலைக்கு பிறகும் மலை, உத்தமச்சோழன் கசக்கும் இனிமை, மயூரம் வேதநாயகம் பெண்மதி மாலை, பக்தவச்சல பாரதி தமிழர் உணவு. அப்போ ஆன்சர் 2 கமா 1 கமா 4 கமா 3. ஆன்சர் பி. ஜலாலுதீன் ரூமியின் கவிதைகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் கோல்மன் பார்க்ஸு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 79. தமிழர் நற்பண்பின் வளர்ச்சி என்பது யாவரும் கேளீர். கொஸ்டின் நம்பர் 80. பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. இலக்கண குறிப்பு. உலாது அப்படின்னா எடைக்குறை. இப்போ 2 கமா. மாதவம் உரிச்சொல் தொடர். இப்போ 1 கமா. தாழ்கடல் வினைத்தொகை. அப்போ 4 கமா. நுந்தை அப்படிங்கிறது மருவு. அப்போ 3 கமா. மறுபடியும் பாருங்கள், உளது அப்படின்னா எடைக்குறை, மாதவம் உரிச்சொல் தொடர், தாழ்கடல் வினைத்தொகை, நுந்தை அப்படின்னா மருவு. இப்போ ஆன்சர் 2 கமா 1 கமா 4 கமா 3. உளதுனா இடைக்குறை, மாதவன்னா உரிச்சொல் தொடர், தாழ்கடல்னா வினைத்தொகை, நுந்தைனா மருவு. அப்போ ஆன்சர் 2 கமா 1 கமா 4 கமா 3. ஆன்சர் ஏ. அடுத்த கொஸ்டின் நம்பர் 81. கோபாலகிருஷ்ண பாரதி நீயே புருஷமேரு டேஸ் என்ற பாடலை இயற்றி யாரை பெருமைப்படுத்தினார்? மயூரம் வேதநாயகம். 82. பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. இலக்கண குறிப்பு. உயர்ந்தோர் அப்படின்னா வினையால் அணையும் பெயர். உயர்ந்தோர் வினையால் அணையும் பெயர். 4 கமா. இலாத ஈறுகட்ட இலாத அப்படின்னா இடைக்குறை, இலாத அப்படின்னா இடைக்குறை. இப்போ 3 கமா. பொய்யா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். வளைகி சொல்லிசை அளபடை. 1. மறுபடியும் பாருங்க, உயர்ந்தோர் வினையால் அணையும் பெயர், இலாத எடைக்குறை, பொய்யா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம், வளையி சொல்லிசை அளபடை. அப்போ ஆன்சர் 4 கமா 3 கமா 2 கமா 1. ஆன்சர் டி. பழங்குடிகள் நாடோடிகள் போன்ற விளிம்பு நிலை சமூகங்களை ஆய்வு செய்தவர். பழங்குடிகள் நாடோடிகள் போன்ற விளிம்பு நிலை சமூகங்களை ஆய்வு செய்தவர் யார்னா பக்தவச்சல பாரதி. ஆய்வு செய்வதவர் பக்தவச்சல பாரதி. ஆன்சர் சி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 84. வங்காரி மாத்தாய் தொடர்பான பின்வரும் கூற்றுகளை கவனி. 1976ஆம் ஆண்டு பசுமை வளாக இயக்கத்தின் கென்யா நாட்டில் தோற்றுவித்தார். தவறு. கென்யா பெண்களுக்கு வழிகாட்டி 3 கோடி மரங்களை நட்டு வளர்த்தார். 2004ஆம் ஆண்டு வங்காரி மாத்தாய்க்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது. சரி. சமூக காடுகள் வளர்ப்பு திட்டத்தின் மூலம் பல்லாயிரக்கணக்கான பெண்களின் வாழ்வில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தினார். சரி. அப்போ கூற்று 2, 3 மட்டும் சரி. ஆன்சர் பி. தமிழ் மொழியில் உள்ள உயிர்மை குறில், அதாவது பார்த்தீங்கன்னா உயிர்மை குறில்களின் எண்ணிக்கை. உயிர்மை குறில். அப்போ உயிர்மை குறில் எழுத்துக்களின் எண்ணிக்கை 90. ஆன்சர் ஏ. அடுத்த கொஸ்டின் நம்பர் 86. வள்ளுவரை பெற்றதால் பெற்ற புகழ் வையகமே என புகழ்ந்து பாடியவர். வள்ளுவரை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என புகழ்ந்து பாடியவர் பாரதிதாசன். ஆன்சர் டி. அடுத்து பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. இலக்கண குறிப்பு. புதுப்பெயல்னா பண்பு தொகை. அப்போ 4 கமா. சிவந்து அப்படின்னா வினையச்சம். அப்போ 1 கமா. வியர்வை வெள்ளம் அப்படிங்கிறது உருவகம். அப்போ 2 கமா. முத்தாய் அப்படின்னா அடுக்கு தொடர். அப்போ 3. மறுபடியும் பாருங்கள், புதுப்பெயல்னா பண்பு தொகை, சிவந்து அப்படின்னா வினையச்சம், வியர்வை வெள்ளங்கிறது உருவகம், முத்தாய்ங்கிறது அடுக்கு தொடர். இப்போ ஆன்சர் 4 கமா 1 கமா 2 கமா 3. 4 கமா 1 கமா 2 கமா 3. ஆன்சர் சி. அடுத்து பாருங்க, கொஸ்டின் நம்பர் 88. கொடுக்கப்பட்ட கூற்றுகளில் இருந்து
ஆளுமை அடையாளம் காண்க. ஆளுமை அடையாளம் காண்க. அண்ணன்று எள்ளி அஞ்சனன்றி எள்ளி எல நாணலி பேதின்வாய் ஆலிவரம் பனைந்து காலோட்டா புக்குழி என்று கூறியவர். திருக்குறள் பரிமேலழகர் உரை சூடாமணி நெகண்டு நன்னூல் சங்கர நவச்சிவாயர் விருந்தியுரை என்று பல நூல்களையும் பதிப்பித்தவர். தமிழ், வடமொழி, ஆங்கிலம் என்னும் மும்மொழி புலமை பெற்றவர். யாழ்ப்பாணத்தில் நல்லூரில் பிறந்தவர். இது எல்லாமே ஆறுமுக நாவலர். ஆன்சர் பி, ஆறுமுக நாவலர். திருக்குறள் என்பது அடையெடுத்த கருவியாகு பெயர். திருக்குறள் என்பது அடையெடுத்த கருவியாகு பெயர். திருக்குறள் என்பது அடையெடுத்த கருவியாகு பெயர். ஆன்சர் பி. பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. கலை சொற்கள். லூபி அப்படின்னா ஓய்வறை. இப்போ 3 கமா. டிப்ஸ் அப்படின்னா டிப்ஸ்னா சிற்றிகை 1 கமா. செக் அவுட்னா வெளியேற்றுதல். செக் அவுட்னா வெளியேற்றுதல் 4 கமா. பிளாட்ஃபார்ம் அப்படின்னா பிளாட்ஃபார்ம்னா நடைமேடை. அப்போ ஆன்சர் 3 கமா 1 கமா 4 கமா 2. ஆன்சர் ஏ. அடுத்து பாருங்க. திருவள்ளுவர் தொடர்பான கூற்றில் கீழ்கண்டவற்றில் சரியானது. தமிழ்நாடு அரசு 133 அடி உயரமுள்ள திருவள்ளுவர் சிலையினை கன்னியாகுமரியில் நிறுவியுள்ளது. அடி 133 அடி. சரி. திருவள்ளுவரின் நினைவை போற்றும் வகையில் வேலூரில் திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் அமைந்துள்ளது. திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் எங்கே இருக்கு? வேலூரில் அமைந்துள்ளது. சரி. ஏட்டுச்சுவடியிலிருந்து திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. சரி. அப்போ இதில் அனைத்தும் சரிதான். சரி. அப்போ ஆன்சர் இதுக்கு டி, அனைத்தும் சரி. இதுக்கு ஆன்சர் டி, அனைத்தும் சரி. 92. பாண்டியரின் சங்கத்தில் கொழுவிருந்தாய் பாரி முதல் வள்ளல்களை ஈன்று தந்தாய் என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் நிலவுப்பூ. அணி இலக்கணத்தை கூறும் இலக்கண நூல்களில் பொருத்தமற்றது. அப்போ அணி இலக்கணத்தையும் கூறும் இலக்கண நூல்களில் பொருத்தமற்றதுன்னா நன்னூல். இது எல்லாமே 5 இலக்கணத்தை சொல்லக்கூடிய நூல். அதாவது இலக்கணத்தை பற்றி சொல்லக்கூடிய நூல். நன்னூல் மட்டும்தான் பொருத்தமற்றது. அடுத்த கொஸ்டின் நம்பர் 94. பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. கலை சொற்கள். ஃபிக்ஷன் அப்படின்னா புனைவு 4 கமா. ஆர்சிவ்னா காப்பகம். 3 கமா. மனுஸ்கிரிப்ட் அப்படின்னா கையெழுத்து பிரதி. அப்போ 1 கமா. பைப்ளோகிராஃப் அப்படின்னா நூல் நிரல். அப்போ 2 கமா. இப்போ ஆன்சர் 4 கமா 3 கமா 1 கமா 2. ஆன்சர் டி. அடுத்த பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. நூல், ஆசிரியர். பூமணி நொறுக்கல்கள். பூமணி நொறுக்கல்கள். அப்போ 3 கமா. பரிதிமார் கலைஞர் மான விஜயம் 1 கமா. சிற்பி பாலசுப்ரமணியம் அலையும் சுவடும் 4 கமா. செல்வராஜ் கனல் பூக்கள் 2 கமா. மறுபடியும் பாருங்க. பூமணி நொறுக்கல்கள். பரிதிமார் கலைஞர் மான விஜயம். சிற்பி பாலசுப்ரமணியம் அலையும் சுவடும். செல்வராஜ் கனல் பூக்கள். அப்போ ஆன்சர் 3 கமா 1 கமா 4 கமா 2. ஆன்சர் சி. அடுத்து பாருங்க. கொஸ்டின் நம்பர் 96. சிற்பி பாலசுப்ரமணியம் கீழ்கண்ட எந்த பல்கலைக்கழகத்தின் தமிழ் துறை தலைவராக பணியாற்றினார்? அதாவது கச்சோடி தமிழ் துறை தலைவராக பணியாற்றினார்னா பாரதியார் பல்கலைக்கழகம். ஆன்சர் டி. பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. கலை சொற்கள். பாருங்க. சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா உறுப்பினர் கட்டணம் 4 கமா. பயோகிராஃபி வாழ்க்கை வரலாறு 1 கமா. லெவல் கிராசிங் இரும்பு பாதை கடக்கும் இடம். லெவல் கிராசிங்னா இரும்பு பாதை கடக்கும் இடம் 2. மெட்ரோ ரயில் அப்படின்னா மாநகர தொடர்வண்டி. மெட்ரோ ட்ரெயின் அப்படின்னா மாநகர தொடர்வண்டி.
அப்போ ஆன்சர் 4,1,2,3 ஆன்சர் சி. 90 வள்ளுவன் தன்னை உலகிற்கு தந்த வான்புகழ் தமிழ்நாடு. வான்புகழ் தமிழ்நாடு. வள்ளுவன் தன்னை வள்ளுவன் தன்னை உலகினுக்கு தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என புகழ்ந்து பாடியவர் பாரதியார். ஆன்சர் டி பாரதியார். அடுத்து 99வது கொஷின் நம்பர் 99 பாருங்கள். ஆளுமை அடையாளம் காண்க. சாகித் அகாடமியின் செயற்குழு உறுப்பினராக இருந்தவர். சாகித் அகாடமிக்கினுடைய செயற்குழு உறுப்பினராக இருந்தவர் யாருன்னா சிற்பி பாலசுப்ரமணியம். ஆன்சர் ஏ சிற்பி பாலசுப்ரமணியம். 100வது கொஷின். செம்பரிதி இதனுடன் தொடர்புடைய புணர்ச்சி விதி எது? ஈறுபோதல். ஆன்சர் பி ஈறுபோதல். செம்பருதி இதனுடன் தொடர்புடைய புணர்ச்சி ஈறுபோதல். இத்துடன் பார்த்தீங்கன்னா +2ல் 12வது புக்கில் இருந்து இயல் 1 வீடியோவை பார்த்துருந்தோம். 100 வினாக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக அடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.